ஹலோ ஆல், பிக் பாஸ் லைவில் நம்ம திவாகர், வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் வந்து மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, மக்களை என்னால் முடியலை, இந்த வாரம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது பிக் பாஸ் வீட்டில். நாங்கள் வந்து கஞ்சி மட்டும்தான் குடிச்சிட்டு இருக்கோம், ஃபுட்டும் அந்த அளவுக்கு இல்லை. அதே மாதிரி நாங்கள் லக்ஸரின்னு சொல்லிட்டு எங்களுக்கு லக்ஸரி திங்ஸும் வந்து எதுவும் பெருசாக வர்றதில்லை. இது வந்து ஸ்கிரிப்டட் ஷோன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடிலாம் நான் வந்து வெளியே இருந்த போது சொல்லியிருந்தேன். ஆனால் 100% இது வந்து ஸ்கிரிப்டடே இல்லை. நாங்கள் வந்து பசியில் இருக்கோம், இந்த வாரம் எப்படி தான் வந்து நாங்கள் கடந்து வர போகிறோன்னு தெரியலன்னு சொல்லிட்டு வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து மக்கள்கிட்ட சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு டிஸ்கஷனில் சொல்கிறாரு, இந்த வீட்டில் யாருமே வந்து கேமே விளையாட மாட்டேன்றாங்க, எல்லாருமே தப்பாக தான் விளையாடுறாங்க, எல்லாமே வந்து பர்சனல் அட்டாக் பண்ணுறாங்க, எதுவுமே சரியில்லை. இனிமேல் வைல்டு கார்டு வந்து அதில் வந்து ஒரு 4 பேர் நல்லா விளையாடினா தான் வந்து இந்த கேம் வந்து சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு வாட்டர்மெலன் வந்து சொல்கிறாரு. கண்டிப்பாக 4 வைல்ட் கார்டு வர போகிறாங்க நம்மளுக்கு தெரியும். ஸோ ஆல்ரெடி வந்து பிக் பாஸ் ஆடெல்லாம் போட்டுட்டாங்க. ஸோ எப்போ வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வைல்ட் கார்டு யாரெல்லாம்னு பார்த்தீங்கன்னா சாந்திரா வந்து ஒரு ஆக்ட்ரஸ், சீரியல் ஆக்ட்ரஸ் சொல்லலாம். ஷீஸ் எ மலையாளி. மலையாளத்தில் இவங்க நிறைய படம் நடிச்சிருக்காங்க அந்த டைமில். அடுத்தது பிரஜின் சாண்ட்ரா வந்து கப்புள்ஸ் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வர போகிறாங்க. ஆஃப்டர் ஃபஸ்ட்டு சீசனில் பாலாஜிக்கு அப்புறமேட்டு இப்போ ஒரு கப்புள் வர போகிறாங்க. தேர்ட் வைல்ட் கார்டாக யார் வர போகிறாங்கன்னா அமித். ஸோ அமித்தும் வந்து சீரியல் ஆக்ட்ரஸ் தான், ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். நெக்ஸ்ட் வர போகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா திவ்யா கணேஷ். ஸோ பாக்யலட்சுமி சீரியல்னாலே திவ்யா தான் வந்து ஞாபகம் வரும். ஜெனியா நடிச்சிருந்தாங்க இல்லையா. ஸோ இவங்கெல்லாம் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, 4 பேர் சொல்கிறது ஒரே விஷயந்தான், உள்ளே போய் தப்பாக கேம் ஆடுறாங்க, வெளியே நல்லா ஆடுவோம், அந்த மாதிரி ஆடுவோம் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போன உடனே பர்சனல் அட்டாக் பண்ணுறாங்க, தப்பான வார்த்தைகள் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் கேம் எதுவுமே வந்து நல்லா இல்லை, நாங்கள் இனிமேல் மாற்ற போகிறோன்னு சொல்லிட்டு இந்த 4 வைல்ட் கார்ட்ஸும் சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. சரி, இந்த 4 வைல்ட் கார்டும் எப்போ உள்ளே போகிறாங்க என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கம்மிங் அப்டேட்ஸில் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள் மக்களே. இதே மாதிரி இந்த வைல்ட் கார்ட்ஸில் யார் உங்களுக்கு ஃபேவரேட்டுன்னு சொல்லுங்கள்.